கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் கேட்டு பயன்பெறுவதற்காக குர்ஆனில் லட்சக்கணக்கான உபதேசங்களை அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்றார். புத்திசாலி யார் என்றால், தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் அல்லாஹுடைய அவ்வளோ உபதேசங்களையும் காது தாழ்த்தி கேட்டு பின்பற்றக்கூடியவர்கள் புத்திசாலிகள். புத்தியற்றவர்கள் யார் என்றால், இவ்வளோ அல்லாஹ் உபதேசம் செய்திருந்தும் அவைகளை காது தாழ்த்தி கேட்காமல் வாழ்க்கையை வேறு வேறு கோணத்தில் செலவழித்தவர்கள் புத்தியற்றவர்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய புத்திமதிகளில் ஆக முக்கியமான புத்திமதிதான் அல்லாஹுடைய சத்தியம். சூரத்துல் வாக்கியாவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு புத்திமதியை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அல்லாஹ் சொல்கிறான், فَلَا أُقْسِمُ بِمَوَاقِعِ النُّجُومِ நட்சத்திரங்கள் தங்கும் இடங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். மவாகிஇன் நுஜூம். குர்ஆனில் பல சத்தியங்கள் இருந்தாலும் இந்த லா உக்ஸிமு என்ற இந்த சொல்லை அல்லாஹ் குர்ஆனில் 8 இடங்களில் தான் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். குர்ஆனில் பல சத்தியம் இருக்கிறது. வஸ்ஸமாஇ வத்தாரிக, வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக. ஆனால் இந்த லா உக்ஸிமு என்ற இந்த சொல்லை அல்லாஹ் குர்ஆனில் 8 இடங்களில் தான் கொண்டு வந்திருக்கின்றார். அதில் இந்த சூரத்துல் வாக்கியாவில் ஒரு இடம், فَلَا أُقْسِمُ بِمَوَاقِعِ النُّجُومِ. சூரத்துல் கியாமாவில் 2 இடங்களில், لَا أُقْسِمُ بِيَوْمِ الْقِيَامَةِ وَلَا أُقْسِمُ بِالنَّفْسِ اللَّوَّامَةِ. கியாமத்துடைய நாள் மீது சத்தியம் செய்கிறேன். நஃப்சுல் லவ்வாமா, தன்னைத்தான் பழிக்கக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். 3 சூரத்துல் மஆரிஜில், லா உக்ஸிமு பிமா துப்சிரூன் வமா லா துப்சிரூன். உங்களுடைய கண்களுக்கு விளங்கக்கூடியதில் சத்தியம் செய்கிறேன், உங்களுடைய கண்களுக்கு விளங்காததில் சத்தியம் செய்கிறேன். 4 ஃபலா உக்ஸிமு பில் ஜவாரில் குன்னஸ், தக்வீரில் மறைந்திருக்கும் நட்சத்திரத்தின் மீது சத்தியம் செய்கிறேன். சூரத்துல் இன்ஷிகாக்கிலே, فَلَا أُقْسِمُ بِالشَّفَقِ, செம்மேகத்தின் மீது சத்தியம் செய்கிறேன். கடைசி 8வது சத்தியம், لَا أُقْسِمُ بِهَذَا الْبَلَدِ, மக்காவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். 8வது ஒன்று மறந்துட்டு, فَلَا أُقْسِمُ بِرَبِّ الْمَشَارِقِ وَالْمَغَارِبِ, கிழக்குகள் மேற்குடைய ரப்பின் மீது சத்தியம் செய்கிறேன். இந்த 8 இடங்களிலும் தான் அல்லாஹ் என்ன சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான்? லா உக்ஸிமு, நான் சத்தியம் செய்கிறேன். இதில் முதலாவது இடம்தான் இந்த சூரத்துல் வாக்கியாவில். ஏன் சத்தியம் செய்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ்ட புத்திய கொஞ்சம் கேளுங்கப்பா. ஒரு வாப்பா பிள்ளைகள்கிட்ட சத்தியம் பண்றார், என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான், وَإِنَّهُ لَقَسَمٌ لَوْ تَعْلَمُونَ عَظِيمٌ. உங்களுக்கு விளங்குமாக இருந்தால் இது பிரம்மாண்டமான சத்தியம். இது உங்களுக்கு விளங்கும் வேண்டாம், விளங்காட்டி ஒன்றும் செய்ய இயலாது. இப்ப நேரம் செலவழிச்சு வந்திருக்கிறீங்க, நீங்க என்னை பயான கேட்கணும், பெருமதியான ஒன்றை எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். பெருமதி இதுதான். அல்லாஹ் சொல்றான் இந்த சத்தியத்துல, وَإِنَّهُ لَقَسَمٌ لَوْ تَعْلَمُونَ عَظِيمٌ. உங்களுக்கு விளங்குமாக இருந்தால் இது பிரம்மாண்டமான சத்தியம். இது என்ன? அது
இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். அதுதான் இந்த சங்கையான குர்ஆன். அதுதான் என்ன? இந்த சங்கையான குர்ஆன். ஹாஃபிஸ்மார் மட்டுமல்ல குர்ஆன் ஓதுறது, ஆலிம்கள் மட்டுமல்ல குர்ஆன் ஓதுறது. ஷாபானுடைய 15 தாண்டிட்டோம், ரமலான வரவேற்க போறோம். ரமலான வரவேற்கிறதால எண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய ரமலான வரவேற்கிறதால ஒரு காலம் இருந்தது, குர்ஆன ஓதாத ஒரு காலம். அல்லாஹ் ஒரு சூழலை உருவாக்கிட்டான். மாஷா அல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுறவங்களும் இருக்கிறார். இப்ப இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகும். நல்ல விடயம். ஒரு நாளைக்கு 7 நாளைக்கு குர்ஆனை தமாம் பண்றது, முயற்சி பண்றது. இந்த ரமலான் ஒரு வித்தியாசமாக ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதினாலும் அதனுடைய கருத்துக்களை, சொல்லுகளை, உபதேசங்களை விளங்கி விளங்கி ஓதும். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரே இரவையில் முழு குர்ஆனை ஓதுவதை விட முழு இரவு பூர்த்தியாக சூரத்துல் காரியாவையும் அல்ஹாக்குமுத் தகாசுரையும் விளங்கி விளங்கி திரும்ப திரும்ப ஓதுவது எங்களுக்கு விருப்பமானது. அந்நியமிக்க சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் குர்ஆனுக்குள் என்ன இருக்குது? இப்ப நாங்க முஸ்லீம்கள், எங்கள் ஒவ்வொரு தரத்தில் உள்ளவங்க இருக்கிறோம், உயர்ந்தவர்கள் இருக்கிறோம், படிப்புல, தரத்துல, எல்லாத்திலையும். நாங்க இந்த குர்ஆனை படிக்க இல்ல, பேச இல்ல. இன்னொரு சமூகம் இந்த குர்ஆனுக்குள்ள இருக்கிறத மாறி விளங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மாத்தி விளங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க குர்ஆன். அதனால கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமதான வரவேற்கிறது அவ்வாறுதான். குர்ஆன் இந்த சமூகத்துக்கு விளங்கினால் அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுக்குள்ள ஆழமாக இறங்கும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இதா வகஅது ஆலு ஹாமீம் அதஅன்னகு பிஹி. சொல்லுவாங்க, ஹாமீம் சூரா வந்தா நான் அப்படியே முஆனகா செய்து கொள்ளுவேன். அப்படின்னா என்ன? குர்ஆன்ல 7 ஹாமீம் சூராக்கள் இருக்கு. ஹாமீம் ஹாமீம் என்று தொடங்குற 7 சூறாவையும் டீப்பா படிப்பாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவை படிப்பதற்கு எனக்கு 8 ஆண்டுகள் எடுத்தது. எத்தனை வருஷம்? 8 ஆண்டுகள் எடுத்தது சூரத்துல் பக்ராவை ஓதனைக்கு, படிக்க. எனக்கு நாங்க யோசிக்கிறது, என் பிள்ளைய மதரசால போட்டு 2 வருஷத்துக்குள்ள குயிக்கா ஹாஃபிஸாக்கி எடுத்துரும். அது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு விடயம். அது குர்ஆனை விளங்கணுமே, அல்லாஹ்வுடைய கலாமே எவ்வளவு பொக்கிஷம் நிறைந்தது. எங்களுடைய முழு முசீபத்துக்கும் தீர்வு அல்லாஹ் அதற்குள்ள வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு விளங்குமாக இருந்தால் இந்த சத்தியம் இருக்கிறே பிரம்மாண்டமானது. இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். இது சங்கையான குர்ஆன், சங்கையான குர்ஆன். ஃபீ கிதாபின் மக்னூன். இந்த குர்ஆன் எங்க இருந்தது? மக்னூன். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ பத்தி வர்ணிக்கக்கூடிய ஒரு சொல் தான் மக்னூன். அவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்த குர்ஆன். இந்த பிள்ளையில ஹாஃபிஸாக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ். நாங்க ஹாஃபிஸாக்குறது மாத்திரமல்ல சகோதரர்களே, குர்ஆனுடைய அறிவை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நாங்க குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது படிக்க தொடங்கும். நீங்க பார்த்திருப்பீங்க ஸ்ரீலங்கால ஹிஸ்டரியில, அண்மையில முஸ்லிம் அல்லாதவங்க குர்ஆனுடைய ஆயத்து நம்பர்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. பக்ரால் எத்தனாவது ஆயத்து, சூரா தலாக் எத்தனாவது ஆயத்து. ஏன் நாங்க பேசல? எங்களுக்கு பக்ரா தெரியா, ஆல இம்ரான் தெரியா, நிசா தெரியா, மாயிதா தெரியா, சூரா தலாக் தெரியா. எங்களுக்கு படிச்சு தாரத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான் யார? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வந்த முழு சோதனைக்கும் தீர்வாக அல்லாஹ் கொடுத்தது குர்ஆன். வேற ஒன்றும் இல்லை. இந்த குர்ஆன் இருந்தது. ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். பரிசுத்தமானவர்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டம்.
இது மலக்குகள் தொடல்ல. எங்களுக்கு சட்டம் என்ன? வுது இல்லாம தொடையலாது. இது மலக்குகளுக்கு சம்பந்தப்பட்ட ஆயத், எங்களுக்கு சம்பந்தப்பட்டது. பரிசுத்தமாகத்தான் ஜுனுபோட குர்ஆனை தொடையலாது எங்களுக்கு. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன். யாரிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது? எங்கேயாவது ஒரு ஜனாதிபதி எழுதினதா இது? யாரிடமிருந்து இறக்கப்பட்டது? அல்லாஹ் சொல்றான், ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது. ரப்புல் ஆலமீன், ஆலமண்டா என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமண்டா என்ன? அல்லாஹ்வை தவிர உள்ள மற்ற எல்லாவற்றுக்கும் சொல்றது ஆலம். இந்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது. சாதாரணமானது அல்ல இந்த குர்ஆன். இதுல எந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதா? இருக்குது. எந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது? உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது, நாட்டுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது, விலை கூடிட்டு போகுதா அதுக்கு தீர்வு இருக்குது, நோய் இருக்குதா அதுக்கு தீர்வு இருக்குது, கஷ்டம் அதுக்கு தீர்வு, எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன். ஏன் இறங்கின? யாரிடமிருந்து? யாரிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் சகோதரர்களே? ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமதானுடைய முக்கிய அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படிச்சு கொடுத்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து ஒவ்வொரு ரமதான்லையும் முழு குர்ஆனையும் படிச்சு கொடுப்பாங்க. ஏன்? அடிப்படையான ஒன்று வந்துட்டா மத்த எல்லாம் வந்துடும். குர்ஆனை படிச்சு கொடுத்ததோட சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வேகமாக அடிக்கிற காத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகால வேகமா இருப்பாங்க. மின ரீஹில் முர்ஸலா. குர்ஆன் வந்ததோட ரமதானுடைய காலம் குர்ஆனுடைய காலம். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சகோதரர்களே, போன ரமதான்ல 10 குர்ஆன் ஓதினோம், 5 குர்ஆன் ஓதினோம், 3 குர்ஆன் ஓதினோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல எத்தனையோ 1000 குர்ஆன் ஓதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வேலை. ஏண்டா எந்த நன்மையான காரியத்தையும் யாரும் கேவலமாக பார்த்துடக்கூடாது. இந்த ரமலான்ல ஒரு முயற்சி பண்ணுங்க. ஒரு குர்ஆன் தான் ஓதுறது இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு தான் ஓதுறது. இந்த ஜுஸுக்குள்ள என்ன இருக்குது? முதல் நோன்பு எப்படி சரி? இந்த அலிஃப் லாம் மீம் ஜுஸுக்குள்ள என்ன இருக்குது? இரண்டாவது நோன்பு அன்றைக்கு சயகூலு ஜுஸுக்குள்ள என்ன இருக்குது? என்ன செய்யலாம்? எண்ணிமிக்க சகோதரர்களே, உலமாக்களை நாடி கொஞ்சம் கால் மடிச்சிருந்து, ஏண்டா எங்கட ஆயுள் எவ்வளவு காலம் என்று தெரியாது, ஒரு ஜுஸுவ குறைஞ்சு ஒரு நோட் எடுத்து ஷார்ட் எடுத்து கையில வச்சிருந்து என்ன தேவைப்படும்? இதெல்லாம் ஒரு ஜுஸு போதும். சொல்லுவாங்க உலமாக்கள், சுபக தொழுதுட்டு ஒரு 4 பக்கம், லொஹர தொழுதுட்டு ஒரு 4 பேஜ், அசர தொழுதுட்டு ஒரு 4 பக்கம், மக்ரிப தொழுதுட்டு ஒரு 4 பக்கம், இஷாவ தொழுதுட்டு ஒரு 4 பக்கம், ஒரு ஜுஸு முடிச்சு மிச்சம் ஓதவான. நீங்க அதை பார்த்தீங்கன்றாலே கண்ணீர் வடிப்பீங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் எங்களோட இறக்கமா? ரெண்டும் தேவை. இப்படியெல்லாம் அல்லாஹ் இறக்கமா என்னோட? இவ்வளவு நன்மாராயங்களா? ஏன்னா எங்களோட அல்லாஹ் பேசின வார்த்தை சகோதரர்களே அது. தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது. அவர் சொன்னது, இவர் சொன்னது, அவர மூளைக்கு பட்டது. எவ்வளவு புத்தகங்களை வாங்கி வாய்ச்சி முடிச்சிருக்கோம் பாருங்க. டிகிரி முடிச்சவங்கள்ட்ட கேளு, எத்தனை டிகிரியை முடிச்சிருக்கிறோம், எவ்வளவு விடயங்களை வாசிச்சு தள்ளிட்டோம், எவ்வளவு கோர்ஸ் செஞ்சிட்டோம். இந்த குர்ஆனை மட்டும் வாசிக்க கிடைக்கல, இன்னும் எங்களுக்கு பார்க்க கிடைக்கல குர்ஆனை. எத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்க குர்ஆனை பார்க்கலாம். அல்லாஹ் நசீப கொடுக்கல அவங்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க ஃபாத்திமா பார்த்து, ஃபாத்திமா இன்ன ஜிப்ரீல் யுஆரிதுனி அல் குர்ஆன ஃபீ குல்லி ஆமின் மர்ரா. ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை எனக்கு குர்ஆனை படிச்சு தந்தாங்க. ஆனா இந்த வருடம் ஃபாத்திமா 2 தடவை குர்ஆனை படிச்சு தந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் என் மௌத்து கிட்டவாயிட்டோ. ஏன் சகோதரர்களே, வயசு கூட 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 வேற கவனங்களை செலுத்துறதை விட்டுட்டு
குர்ஆன்ல கவனம் செலுத்தும். நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற வருடம் இருக்குதே ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 2 தடவை படிச்சு கொடுத்தாங்க குர்ஆன். வதாலிக லிக்திராபி அஜலி, சொன்னாங்க என்ன அஜல் நெருங்கிட்டு போல, என்ன 2 தடவை படிச்சு தந்தாரே குர்ஆனை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். திரும்ப ரமலான், எங்களோட போனுகளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட கொடுங்க, கொஞ்சம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் ரெஸ்ட கொடுங்க கொஞ்சம். ஏன்னா அதுக்கு ரெஸ்ட கொடுத்தா படிக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் யஹூதியில தெரியும், யஹூத் எங்க 10 யஹூது சேர்றாங்களோ உடனே கிளாஸ போட்டுருவாங்க. என்ன கிளாஸ் போடுவாங்க? கபாலா. அவங்களோட கபாலா இருக்குது, சூனியம். உடனே ஒரு ஆலிம, யஹூதி ஆலிம கொண்டு வந்துருவாங்க, 10 பேரும் சேர்ந்து படிப்பாங்க. பாருங்க, நீ எங்கே செக் பண்ணி பாருங்க. சூனியம் தெரியாத இந்த யஹூதி உலகத்துல இல்ல. சூனியத்தை வெட்டுறதுக்கு அல்லாஹ் தந்தது குர்ஆன். உலகத்தை ஆள்றதுக்கு அல்லாஹ் தந்தது குர்ஆன். நாங்க படிக்கல, நாங்க படிக்கல. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகள், சில ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்குது, சில ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்குது. காலையில ஓதினா மாலை கடையில் எல்லாம் நடந்துரும். காலையில ஓதினீங்கடா மாலையில நடந்துரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்து மதியனுக்கு வந்தார். மதியன்ல கிணத்திலிருந்து தண்ணி அள்ளி கொடுத்தாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பெண் பிள்ளைகளுக்கு. காலையில மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவியும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாப்பாடும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தொழிலும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஊடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மரத்தடி இருந்து என்ன ஓதுறார் தெரியுமா? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என்ன ஓதுறார் சொல்லுங்க பாப்போம். ரப்பி சொல்லுங்க. இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். மக்ரிப் ஆக முந்தி நாளும் கிடைச்சிட்டு. ஏதாவது முந்தி, ஏதாவது முந்தி மக்ரிப் ஆக முந்தி கல்யாணம் செட் ஆயிட்டு. யார் மாவல்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் கல்யாணம் முடி செட் ஆயிட்டு உண்டு. தொழில் செட் ஆயிட்டு, ஊடு செட் ஆயிட்டு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊடு எல்லாமே செட் ஆயிட்டு. எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை குர்ஆன் சுமந்திருக்கு. தேவை நம்பிக்கை. அப்ப குர்ஆன் என்கிறது சாதாரணமான ஒன்று இல்லை. நாங்க வெள்ளிக்கிழமை சூரா கஹஃப் ஓதுறோமே, வெள்ளிக்கிழமை சூரா கஹஃப் ஓதுறோம். அந்த சூரா கஹஃப்ல அந்த குகைவாசிகள் ஓதின ஒரு துஆ ஒன்று இருக்கு. அந்த துஆவுடைய பரக்கத் என்ன தெரியுமா? 309 வருடம் அல்லாஹ் அவர்களை வாழ வச்சார். சூரா கஹஃப்ல முதல் பேஜிலே வரும், எடுத்து பாருங்க. சொல்லுங்க. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ஓதினாங்க. 309 வருஷம் தூங்க வச்சு அல்லாஹ் எழுப்பாட்டினார். எவ்வளவு குதிரத்! எதுக்கு இருக்குதெல்லாம்? எதுலாம் ஹிஸ்டரியில கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரையாவது ஒருத்தர மீன் புழுங்கி வெளியே விட்டு கடல்ல நீங்க தாண்டிட்டீங்க, நீங்க சொல்லுவீங்க என்ன கடல்ல தாண்டா வெளியே வரையலா? கடல்ல தாண்டது மட்டுமல்ல, மீன் விழுங்கிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, இதிலிருந்து நான் வெளியே வரணும். என்ன செஞ்சாங்க? தண்ட பொடியை பயன்படுத்தி வெளியே வந்தாங்களா? துவா. என்ன துவா தெரியும் எல்லாருக்கும்? லா இலாஹ இல்லா அன்த. சொல்லுங்க. சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து ஓதுங்க, அல்லாஹ் உங்களை வெளியே எடுப்பார். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நிறைந்த குர்ஆன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் அவற்றிலிருந்து இவற்றிலிருந்து இறக்கப்பட்டதல்ல. தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன் அஃபபிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன். இந்த குர்ஆன்ல உங்களுக்கு சந்தேகம்? அல்லாஹ் என்ன கேக்குறார்?
இந்த குர்ஆன்ல உங்களுக்கு சந்தேகம் போய் போய் துறக்கல்லி என்ன இவ்வளோ இம்பார்ட்டன்டான குர்ஆன் பாக்கெட்ல இருக்குமா இல்லையா? என்ற வாழ்க்கைக்கு தேவை. எங்கட எத்தனை பேர்ட்ட சொந்த குர்ஆன் கையெழுத்து காட்டுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வாங்களோ கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. என்னுடைய சொந்த குர்ஆன் இருக்கு, போன் மாதிரி என்கிட்ட, எனக்கு ஒரு வாகனம் இருக்குது, என்கிட்ட சொந்த குர்ஆன் கட்டாயம் போடும். சொந்த குர்ஆன் கையில் எடுத்து வச்சுக்கொள்ளணும், அதில் எழுதோடும். என்ற வழிகாட்டி அது. அல்லாஹ் கேட்கிறான், இதிலே உனக்கு சந்தேகம்? அஃபபிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன் وتجعلون رزقكم أنكم تكذبون فلولا إذا بلغت الحلقوم. சரி, நீ எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது. அல்லாஹ்வுடைய உபதேசம் இதுதான். ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது. எப்படி நாள் தெரியுமா? உங்களோட உயிர் தொண்டை குழியை எத்தும் நாள். فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون. அந்த நேரம் இங்க பார்த்துட்டு இருப்பீங்க. தொண்டை குழிக்கு உயிர் வந்தது பிறகு குர்ஆன் ஓதி என்ன செய்ய? அது ஓதலுமா குர்ஆன்? வாழ்க்கையில ஓத கிடைக்கல, தொண்டை குழி எத்தியாச்சு, அது பிறகு குர்ஆனை வாங்க என்ன செய்ய சகோதரர்களே? அல்லாஹ் சொல்றான், அப்பதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். எங்கட பாப்பாருக்கு இந்த நிலைமை வந்துச்சு, எங்கட அம்மாக்கு இந்த நிலைமை வந்துச்சு, எங்கட அப்பாக்கு வந்துச்சு, எல்லாம் கபர்ல இருக்கார், செய்யலாம் உண்டு. وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. அல்லாஹ் சொல்றான், உங்களை விட நாங்க நெருக்கமாக இருப்போம். அப்ப உங்களுக்கு உயிர் பிரிகிற நேரம் மலக்குகள் வந்துருவாங்க பக்கத்துல. இவ மலக்குகளை கண்ணுக்கு விளங்குது இல்லையா? உலகத்துல விளங்குதா? ஆனா சக்கராத்ல கண்ணுக்கு மலக்குகள் விளங்கிடும். அந்த நேரம் அப்படித்தான். அந்த நேரம் வேற கண் பார்வை வந்துடும். وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. உங்களுக்கு பார்க்க இயலாது. அல்லாஹ் இந்த இடத்துல சவால் ஒன்று சொல்றார். சவால் என்றா உலகத்துல உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்களை தவிர வேற யாரும் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்புறதில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ காஃபிர்களோடையும் அல்லாஹ் ஒரு சவால் விடுறார் இந்த ஆயத்தில். என்ன சவால்? فَلَوْلَا إِن كُنتُمْ غَيْرَ مَدِينِينَ. நீங்க எங்களை கட்டுப்படாத ஆள் தானே அல்லாஹ் சொல்றார். நீங்க இஸ்லாத்தை பொய்ப்பித்தீங்க, குர்ஆனை பொய்ப்பித்தீங்க, அல்லாஹ்வை பொய்ப்பித்தீங்க, கட்டுப்படாத ஆள் தானே. நீங்க ஒரு வேலை செய்யும். என்ன வேலை? تَرْجِعُونَهَا إِن كُنتُمْ صَادِقِينَ. இப்ப உங்களோட உயிர் எங்க இருக்குது? இப்ப தொண்டைக்குள்ள இருக்கு உயிர். உங்களால ஏழுமண்டா இந்த உயிரை உடம்புக்கு எடுங்க பாப்போம். எங்க எடுக்கும் இந்த உயிரை? எங்க எடுக்கும் இந்த உயிரை? உயிர் தொண்டைக்குள்ள இருக்குது. உங்களால அல்லாஹ் சொல்ற, நீங்க உண்மையாளரா இருந்தா, உங்களோட மதம் உண்மையாக இருந்தா, தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். இந்த தொண்டை குழிக்கு வந்த உயிரை 7 மண்டா எடுங்க உள்ளுக்கு பாப்போம். இதுவரைக்கும் உயிரை உடம்புக்கு எடுத்த ஒரு ஆளை காட்டுங்க. ஒரு ஆள் ஃபிரௌன் எல்லாம் தங்க கட்டில படுத்தவன், அவன் எல்லாம் சொத்தா. பட்டை சொல்றோமே, சிங்கப்பூர்ல அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, கனடால எந்த சனாய் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அமெரிக்கால அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது சொல்றோம் இல்லையா, சுவிஸ்ல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. யார் செஞ்சது இது? இது ஒரு சவால். குர்ஆனையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு சவால். அல்லாஹ் சொல்றான், உங்களோட கோடி கோடி காசை கொட்டு, நீங்க பயப்படாம இதை பேசுங்க மக்களோட. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த ஆயத்தை பார்த்தாலே அல்லாஹ்வை ஏற்றுக்குவாங்க. அல்லாஹ் மட்டும்தான் சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல, வேற ஒருத்தரும் எந்த புத்தகத்திலையும் சொல்லல. தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். நீங்க உண்மையாளர்களாக இருந்தா, உங்களோட மதம் உண்மை, நீங்க சொல்றீங்க நான் உண்மை, சரி ஒரே ஒரு வேலை செய்ய, உயிர் தொண்டை குழிக்கு வந்துட்டு எடுங்க உள்ளுக்கு கேளு வேண்டாம். சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுங்க, எங்க சரி சுவிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போங்க, எடுங்கல உயிரை. எடுக்கலையே என்ன மொத்தர்? இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனை ஃபிரௌன் வாழ்ந்தான், நம்ரூத் வாழ்ந்தான், எங்கட காலத்துல எவ்வளவு பேர் கோடி கோடீஸ்வரம் வாழ்ந்துட்டார். எத்தனை பேரை பார்த்துட்டோம் எங்கட கால தலைவர்கள் எல்லாம். அவங்கள்ட்ட என்ன இல்லை? இப்ப நீங்க ஆக கூடுதலாக செலவழிப்பீங்க ஹெல்த்துக்கு தான். வேற என்ன செலவழிப்பீங்க? இன்னும் கொஞ்சம் வாழ்ந்தா எவ்வளவு அனுபவிக்கலாம். உங்கள்ட்ட 50 கோடி இருக்குது பணம், $50 கோடி இருக்குது.
உங்களோட உயிர் தொண்டை குழிக்கு வந்துட்டு 49 கோடியை கொடுத்தா உயிரை கீழே எடுக்கலாம்னா கொடுப்பீங்களா இல்லையா? கொடுப்பீங்களா இல்லையா? செய்யலாவே. ஏன்? கண்ட்ரோல் அல்லாஹ் கிட்ட, கண்ட்ரோல் அல்லாஹ் கிட்ட. யாராலையும் செய்யலாத சகோதரர்கள். அதுக்கிடையில சாதிக்கிறது சாதிக்கும். பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும், சாதிக்கிற அதுக்கிடையில தான். தொண்டை குழிக்கு உயிர் வந்தது பிறகு நான் சாதிக்கணும் பேப்பர்ல எழுதி சரி வராது. தொண்டக்குழிக்கு உயிர் எத்த முந்தி சாதிக்கிற ஆகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் தான், வேற ஒன்றும் அல்ல. காசில உங்களுக்கு சாதிக்க இயலாது. ஏன்? உங்களை விட கோடீஸ்வரன் நும்ரூத், காரூன் அவனுக்கிட்ட போயிடலாம் உங்களுக்கு, அதுல சாதிக்க இயலாம் உங்களுக்கு. இல்ல நான் உலகத்துல உயிர் பிரிய முந்தி சாதிக்கணும் எதுல? குர்ஆன்ல சாதிக்கும். குர்ஆனை பேசுறது, கதைக்கிறது, நன்மையில சாதிக்கும். அல்லாஹ் அதுக்கு தான் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களோட இறக்கப்பட்டு இந்த ரமலான தாரா. ஷாபான் 15 தாண்டிட்டோம். இப்ப சென்ற ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு பயான்களோ பள்ளிகளோ அல்லாஹ்வோட ஒரு சோதனை, அதெல்லாம் அல்லாஹ் இந்த முறை தொடர்ந்து தந்திருக்கிறான். சகோதரர்களே, வரக்கூடிய ரமலான் ஒரு சாதனையாக நாங்கள் ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ்.